வடகிழக்கு மூலை வளைவாக இருக்கு, ஒரு பெண்டு மாதிரி கொடுக்குறீங்க. முந்தைய காலத்து வீடுகளில் இருக்கும், இப்போ அந்த மாதிரி கல்ச்சராக புதுசாக. ஸோ இது கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு. வடகிழக்கு மூலையில் நீங்கள் பில்டிங் பண்ணும்போது என்ன பண்ணிடுறீங்கன்னாக்கா இப்படியே நீங்கள் அமைக்கிறீங்க. ஸோ இதை நீங்கள் கிச்சனாக அமைச்சிட்டீங்க. ஸோ இது வெராண்டா தான் சார், ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு டிசைனாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு பில்லர்லாம் அமைச்சிட்டோம். இதில் வர்றவா உட்கார்றதுக்காகன்னு கொடுத்துருக்குறோம். இது ஒரு பெரிய ஹால் கொடுத்துட்டோம். ஸோ இது வந்து ஒரு டாய்லெட் இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ இது பெட்ரூமு. ஸோ இதில் வந்து காமனாக வந்து ஒரு டாய்லெட்டும் கொடுத்துட்டோம், இங்கிட்டிருந்து யூஸ் பண்ணுற மாதிரி. இது ஹால். இதில் என்ன சார் பிழை? இதில் வந்து ஈசான மூலையில் நீங்கள் போர்வெல்லும் மழைநீர் சேகரிப்பும் சம்பம் அமைக்க சொன்னால் நாங்கள் கரெக்டாக அமைச்சிட்டோம். பட் இந்த ஆர்ச் வளைவாக இப்படியே வருது இல்லைங்களா? பிள்ளைகளுடைய வளர்ச்சி கண்டிப்பாக நார்த் ஈஸ்ட் வெட்டு, வடகிழக்கு மூலை வெட்டு இருக்கும்போது குறையாக ஏதோ பேசுகிறாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு வளர்ச்சி, பிள்ளைகளுடைய வளர்ச்சி பாதிக்கின்றது. ஸோ அதனால் ஈசான மூலை எப்பொழுதுமே வீடு கட்டும்போது இதை நீங்கள் இப்படி கட்டாமல் நாம் எப்போவுமே வந்து இதை இழுத்து வச்சு வேணால் கட்டிக்கலாம். வடகிழக்கு மூலை வந்து உங்களுக்கு எப்போவுமே வந்து வளர்ந்து வேணால் இருக்கலாமே தவிர, ஸோ இது மாதிரி பெருசாக இருக்கலாம். எக்காரணத்து கொண்டும் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து ஆர்ச்சாக வச்சு கட் பண்ணி வெட்டுறது, இல்லைன்னா இந்த பில்டிங்கில் வந்து அப்படியே ஆர்ச் இப்படி போடுறது, இதெல்லாம் பண்ண வேண்டாம். ஸோ இதனால் எதுக்குனாக்கா, இது வடகிழக்கு மூலைக்கு உண்டான கிரகம் யாருனாக்கா குரு பகவான். குருங்கிறவர் வந்து திருமண தடையை நோக்குபவரும், வியாழ நோக்கத்தை உண்டவர், பிள்ளைகளுக்காரகன். ஸோ அதனால் வந்து பிள்ளைகளுடைய வளர்ச்சி பாதிக்கும். வணக்கம்.